முன் அறிவிப்பு இல்லாமல் டாஸ்மாக் கடையை மூடியதால் மதுப்பிரியர்கள் கொந்தளிப்பு. தருமபுரி மாவட்டம் 56 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டன. அரசு மதுபான கடைகளில் வேலை புரிகின்ற ஊழியர்களை அரசு பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும், அதாவது நிரந்தரமாக்க வேண்டும், பணி பாதுகாப்பு வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து தருமபுரி மாவட்டத்தில் 56 அரசு மதுபான கடைகள் மூடி தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை வைத்து கடைக்கு வராமல் புறக்கணித்தனர். இதனால் மதுப்பிரியர்கள் மதுக்கடைகளை மூடுவதை பார்த்து திரும்பி சென்றனர். சில இடங்களில் கூட்டமாக கூடி மதுபான கடைகளை தகர்த்துவதாக சிலர் கூறினர். அரசு ஊழியர்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று கூறிய தற்குறி விஜய் அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும், இல்லையெனில் தொடர்ந்து அரசு மதுபான கடையை திறக்காமல் புறக்கணிப்போம் என்று சில ஊழியர்கள் மறைமுகமாக கருத்து தெரிவிக்கின்றனர். எதிர்மறையான மதுப்பிரியர்கள் மதுபான கடையை திறக்காவிட்டால் கடையை அடித்து நொறுக்குவோம் என்று சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபொழுது இது சம்பந்தமாக காவல்துறையினர் பேசி நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பொன்னங்கரம் வட்டம் ஜக்கம்பட்டி அரசு மதுபான கடை அருகே 100க்கும் மேற்பட்ட மதுப்பிரியர்கள் கடையை துறக்கவில்லை என்றால் வன்முறைகள் ஈடுபடுவோம் என்று பேட்டிகள் கூறியுள்ளார். கடை பண்ணிக்கிறேன், நேற்று அறிவு பிடிச்சுக்கணும். கடைக்கு எதாவது சீல் வச்சுருக்கிறீங்களா, இல்லை எதான இன்னைக்கு எதாவது லீவு நாள் எதான பேசிக்கிறீங்க? எத்தனாயிரம் மக்கள் வந்து போகிறாங்க. ஒயின் ஷாப்பு எதுக்காக இன்றைக்கி முடி வச்சுக்கிறாங்க? சம்பளம் கொடுக்கணும்னா நேற்று அறிவு கொடுத்துருக்கணும். கடை திறக்கிறதுலப்பா நாளைக்கு வராதிங்கன்னு சொல்லணும். எத்தனாயிரம் மக்கள் வந்து வேஸ்ட்டாக போகிறாங்க. எதுக்காக ஏமாத்துறது நோக்கம்? விஜய் முதலமைச்சர் இருக்கிறதுனால இல்லை நோக்கமாக இல்லை அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா அது நேற்று அறிவிப்பு கொடுத்துருக்கணும். இன்றைக்கி எதுக்காக கடை நிற்கிறீங்க? இல்லைன்னா காட்டியே உடைக்க போடும். எத்தனாயிரம் மக்கள் வந்தாலும் காட்டியே உடச்சி தூள் கழிப்பிடுங்க. ஒன்றும் அறிவு கொடுத்துட்டு நிறுத்தணும், இல்லைன்னா இது மாதிரி கடை திறக்காத நிற்கவே கூடாது. எதுக்காக இப்போ மூடி நிற்கிறீங்க தெரியல. எத்தனை மக்களால் வாழ்க்கை பெட்ரோல் போடணும் அவசியம் இல்லாத வந்துக்கிறாங்களா? அவன் கூடி சேராங்க, மூடத்தை வராங்க, எத்தனையோ பண்ணுறாங்க. எதுக்காக வராங்க? பைன் ஷாப்புன்னு தானே வராங்க. அறிவு கூடாது. என்ன கூடங்கிறது கடை சாதனைங்க மக்களை உடைக்கிறது தான் கடை.